எங்கள் ஊர் சந்தனமாரி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு நாங்கள் வந்து சங்கமுக தீர்த்தம் போவோம். கோவில் திருவிழா அன்னைக்கு காலையில் 4:30 5 மணிக்கு எந்திரிச்சு பழைய காயில் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் போவோம். அங்கே போகும்போது இருட்டாக தான் இருக்கும். காலையில் விடிய கூட செஞ்சுருக்காது. அந்த இருட்டுக்குள்ளேயே நாங்கள் காலில் செருப்பு கூட இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்து போவோம். அங்கே ஒரு 7 வாய்க்கால் மாதிரி போகும். சில இடங்களில் நல்ல தண்ணி வரும், சில இடத்துல வந்து உப்பு தண்ணியாக வரும். இந்த மாதிரி சில இடங்கள் ரொம்ப ஆழமாக கூட இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டெலாம் போது மீன் பிடிக்கிறதுக்காக சில இடங்களில் தொண்டை வரைக்கும் கழுத்து வரைக்கும்லாம் கூட தண்ணி இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த தீர்த்தத்தை எடுப்போம் வாட்டர் கேனில். இந்த 7 வாய்க்காலில் வந்து கடல்னு சொல்லுவாங்க, 7 கடல்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த வாய்க்காலெல்லாம் தாண்டி போகும்போது உள்ள கடல் இருக்கும். அந்த கடல்லேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வைப்போம். இது வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப தூரம் உள்ளே தள்ளி போக வேண்டியது இருக்கும். அங்கே வந்து ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது. எங்கள் ஊர் மக்கள் மட்டும் தான் போவோம். அதுமாதிரி திருவிழா இருக்கிறவங்க மட்டும் தான் ஊரில் போயிட்டு சங்குமுக தீர்த்தம்னு சொல்லி அங்கே போகிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்கிட்ட வீடியோலாம் மிஸ் ஆகிட்டு இந்த வருஷம் நான் கோயில் திருவிழாக்கு நான் கிளியராக வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அந்த கடலில் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேனில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இதை நாங்கள் ஊருக்குள்ளே வந்து இதை எல்லாத்தையுமே அங்கே வச்சு ஒரு விநாயகர் கோவில் இருக்கும், அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு அதை வீட்டில் வந்து ஃபுல்லாக தெளித்து விடுவோம்.